இப்போ ரிலீஸ் ஆன அந்த படம் வேற பார்க்குறேன். டிஎன்ஏன்னு ஒரு படம் வந்து டிஎன்ஏ அதர்வா அவங்களுடைய. அதர்வாது. அந்த படம் பார்த்தோனே அது பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு. என்ன இப்படிலாம் நடக்குதுன்ட்டு. அதை பார்த்து 2 நாள்ல நம்மளுக்கு இப்படி வரும்போது அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நினைக்கிறேன். செவ்வாய்க்கிழமை கால் போடுறேன். இந்த மாதிரி வந்து என்கிட்ட குழந்தை இருக்கு. 10 மாச குழந்தை. அந்த 10 மாச குழந்தை வீடியோவும் அனுப்பிச்சிட்டாங்க. 10 லட்சம் சொல்லியிருக்கீங்களே என்னன்னு கேட்குறேன். அவங்க 10 லட்சம்னா சார் அது வந்து குழந்தையோட ரேட்டு, எக்ஸ்ட்ரா 2 லட்சம் வந்து கமிஷனு, மொத்தம் 12 லட்சம்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இப்போ கூட ஒரு பேபி இப்போ 2.5 வயசு பார்த்தா பையன் இருக்கான். ஓகே நான் 2 ரூபாய் பண்ணுங்கண்ணா, 12 ரூபாய்க்கு முடிச்சிருங்கண்ணா, இதுக்கு மேல நீங்க டிமாண்ட் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் நாள் நான் ட்ரை பண்ணுறேன். எனக்கு வந்து சரியாக ரெஸ்பான்ஸ் இல்லை. ஈவினிங்குள்ளே அந்த குழந்தை சேல்ஸ் ஆகிடுச்சுன்னா அது ஆமாம் சொல்கிற குழந்தை ஈவினிங்கில் சேல்ஸ் ஆகிடும். ஈவினிங் சேல்ஸ் ஆகிடும் ஃபாஸ்ட் மூவிங் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஆமாம், குழந்தை கூட விற்கிறோன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அந்த சார் இந்த குழந்தை இந்த கலர் எப்படி ரேட்டு இவ்வளோ மெட்டீரியல் சார் எந்த மெட்டீரியல் ப்ராடக்ட் ஃபாஸ்ட் மூவிங் நல்லா பார்த்தீங்கன்னா ரெகுலராக பிஸ்னஸில் இருக்கிறவங்க தான் இந்த வார்த்தை வரும். எனக்கு என் சைட்ல இருந்து உங்களுக்கு எந்த இஷ்யூவும் வராது. ஒன்லி மெட்டீரியல் மட்டும் தான் கிடைக்கும். எனக்கிட்ட ப்ராடக்ட் இருக்கு, உங்களுக்கு வேணும்னா நீங்க வாங்குங்க. ஏன்னா இது நான் வீட்லயே வச்சு பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஒரு ஃபோட்டோ அனுப்புகிறாங்க. ஒரு 2.5 வயசு குழந்தை இருக்கும். அந்த குழந்தைக்கு வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. சேம் அதே ரேட்டு கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டோட இருக்குது. சொன்ன இடத்துக்கு எல்லாருமே நம்ம காவல்துறை எல்லாருமே வந்துட்டாங்க. அந்த எல்லாருமே உட்காந்து வாட்ச் பண்ணி அவங்க எல்லாரும் வாட்ச் பண்ணுறாங்க. ஒரு திரைப்படமாக இருந்தா இருக்கு. தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். முக்கியமாக இன்னைக்கு ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம நிறையா பேச இருக்கிறோம். என்ன அப்படின்னா, சில வாரங்களாகவே சென்னை சேர்ந்த பகுதிகளில் வந்துட்டு குழந்தை விற்பனை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு நடந்துட்டு இருக்குது. சராசரியாக ஒரு 13 லட்சம் முதல் 15 லட்சம் வரைக்கும் குழந்தைங்களை வந்துட்டு விற்பனை செஞ்சுட்டு வராங்க. அதுவும் முக்கியமாக வாட்ஸ்அப் குரூப்பில் அவங்களுடைய புகைப்படத்தெல்லாம் அனுப்பிச்சு இதெல்லாம் அவங்களுக்கு பிடிச்சிருக்கா, இந்த 1 வயசு குழந்தை பிடிச்சிருக்கா, 2 வயசு குழந்தை பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டு அவங்கக்கிட்ட அவங்களோட வீடியோவெல்லாம் அனுப்பிச்சு குழந்தை ஹெல்த்தியாக இருக்குது, இந்த குழந்தை இந்த ரேட்டு, இந்த குழந்தை அந்த ரேட்டு, கருப்பாக இருந்தால் இந்த ரேட்டு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணி ஒரு கும்பல் வந்துட்டு சுற்றிட்டு இருந்திருக்காங்க. ஒரு சிட்டிசனாக ஒரு நபர் வந்துட்டு அதை ட்ரேஸ் பண்ணி இந்த ஒரு விஷயத்தை எப்படியாவது நம்ம வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. கார்த்திக் அப்படிங்கிற ஒரு நபர் வந்துட்டு எல்லா ஆதாரங்களையும் கலெக்ட் பண்ணி புகார் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கூட கார்த்திக் சார் இருக்காங்க. நம்ம அவங்க கிட்ட நிறையா விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் கார்த்திக் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, நிறைய பாராட்டுகள் உங்களுக்கு. ஏன்னா இந்த ஒரு விஷயம் வந்துட்டு ரொம்ப ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ரொம்ப நாளாக நடந்துட்டு இருக்க விஷயத்த ஒரு தைரியமாக முன்னெடுத்து வந்து சொல்லியிருக்கீங்க. எப்படி நீங்கள் வந்துட்டு ஒரு சிட்டிசனாக இந்த ஒரு நெட்வொர்க் ட்ரேஸ் பண்ணணும், முக்கியமாக புகார் கொடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு? புகார் கொடுக்கணுன்றது வந்து நான் ஃபஸ்ட்டு எனக்கும் குழந்தை இருக்கான். அதான் ஒரு 1.25 வயசு குழந்தை இருக்கான். ஸோ அதில் அவன் கொஞ்சம் ப்ரீ மெச்சூர்ட் பேபி. அதனால் எனக்கு அதிலேருந்தே எனக்கு குழந்தைங்கன்னா கொஞ்சம் பார்த்து இது பண்ணுறது. ஸோ எனக்கு வந்து இந்த நெட்வொர்க் வருது. ஒரு தெரிஞ்சவங்க மூலயமா வரும்போது இதை நான் வந்து அப்படியே விட்டுறாமல் அந்த டைமில் தான் நான் அந்த இப்போ ரிலீஸ் ஆன அந்த படம் வேறு பார்க்குறேன். டிஎன்ஏன்னு ஒரு படம் வந்து அதர்வாது. அந்த படம் பார்த்தோடனே அது பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. என்ன இப்படிலாம் நடக்குதுன்ட்டு. அதை பார்த்து 2 நாளில் நம்மளுக்கு இப்படி வரும்போது அதுக்கான சரி ஓகே அடுத்த கட்ட நடவடிக்கை நம்ம தான் எடுத்து ஆகணும், வேறு வழி கிடையாதுன்னு இறங்கிச்சு. ஓகே, நீங்கள் தெரிஞ்ச உடனே போய் நீங்கள் போலீஸ்கிட்ட சொல்லாமல் லைக் ட்ரேஸ் பண்ணுறதுக்கான ஓகே நம்ம முதல்ல இது என்னன்னு தெரிஞ்சுப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தோணுச்சுல்ல? ஆமாம் மேம். அது ஃபஸ்ட்டு என்னன்னா எனக்கு அப்ரோச் பண்ணுறாங்க அவங்க. அதாவது எனக்கு தெரிஞ்சவங்க தான் ஒருத்தவங்க. அவங்க நேம் வந்து தீபா. ஸோ அவங்க வந்து ரியல் எஸ்டேட்டில் மூலயமா அங்கே எனக்கு பழக்கமாக வராங்க. எங்கள் ஏரியாவில் வந்து பழக்கமாக வராங்க. பழக்கமாயிட்டு அவங்க எனக்கு வந்து பேசும்போது என்கிட்ட பேசும்போது ஃபஸ்ட்டு கார்த்திக் இந்த மாதிரி வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா, அவங்க பேர் வித்யான்னு நினைக்கிறேன். ஆமாம் வித்யா. அவங்க வந்து இந்த மாதிரி குழந்தை சேல்ஸ் பண்ணுறேன், யாருன்னா இருந்தால் சொல்லுன்னு வாட்ஸ்அப் மூலியமாக இவங்க பேசிக்கிறாங்க. இவங்க பேசுகிறத வந்து எனக்கு அவங்க அனுப்புகிறாங்க. இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு எனக்கு சொல்கிறாங்க. இது எப்போனா கடந்த திங்கக்கிழமை நடக்குது. இந்த கடந்த திங்கக்கிழமை நடக்கும்போது நான் அவங்ககிட்ட சொல்கிறேன், இந்த வாட்ஸ்அப்பில் வரும்போது இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாதது. நான் அது வரைக்கும் நான் அந்த படம் பார்த்துருந்தேன். அது வரைக்கும் நான் என்ன பண்ணுறேன், இது நம்மளுக்கு தேவையில்லாதது, இந்த மாதிரிலாம் போய் மாட்டிக்காதீங்கன்னு அவங்ககிட்ட சொல்லிடுறேன். அடுத்த நாள் காலையில் வந்து ஒரு 8 மணி இருக்கும். அவங்க எனக்கு வீடியோ அனுப்புகிறாங்க. அந்த வாட்ஸ்அப்போட ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனவங்க நைட்டு, இங்கே பாருங்கள் திருப்பி அவன் எனக்கு வந்து இப்படி அனுப்பியிருக்கா அப்படின்னோடனே சரி இதுக்கு மேலே நான் பார்த்துட்டே இருந்தேன். அப்போ தான் என்னோடய பாப்பாவுக்கு வந்து கீழே விழுந்து அடிபட்டுருச்சு. ஸோ அடிபட்டு அவனுக்கு ரொம்ப ப்ளீடிங் ஆகிடுச்சு. அந்த டைம் என்ன பண்ணிட்டேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் ரொம்ப துடிச்சிட்டேன். நான் துடிச்சிட்டு இருக்கும்போது
என் ஒய்ஃப் சொல்கிறாங்க, என்னடா நம்மளே இவ்வளோ பதறோம், இந்த மாதிரி நைட் வந்துச்சுன்னு சொன்னியே. அப்போ அவங்களாம் எவ்வளோ இது பண்ணால் ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. அப்போ தான் அதுக்கப்புறம் தான் எனக்கு அந்த இதுவே வருது. இதுக்கு மேலே விட்டா இது வேலைக்கு ஆகும்னு அவங்கக்கிட்ட நான் பேச ஆரம்பிக்கிறேன். குழந்தை வேணும் குழந்தை அப்படிங்கிற வேணும். மாதிரி. ஆமாம். ஓகே. ஸோ இந்த ஒரு நெட்வொர்க்ல பார்த்தோம் நம்ம அப்படின்னா நிறைய ஆடியோக்கள் வந்துட்டு ரிலீஸ் ஆச்சு. நீங்க ஆமாம் பேசுற ஆமாம் ஆடியோ நீங்க நான் அந்த கான்வர்சேஷன்ல பார்க்கும்போதே தெரியுது நீங்க வந்துட்டு ஒரு அலட்சியமா என்ன மேடம் இப்படி சொல்றீங்க, ஏன் இப்படி பண்றீங்க, நீங்க கான்வர்சேஷனை பில்ட் பண்றீங்க. உங்க வாயில இருந்து நிறைய விஷயங்களை வாங்குற விஷயங்கள் அந்த ஆடியோல நல்லா தெரியுது. ஸோ யாருக்காக நீங்க ஒரு நார்மலா ஒரு பர்சனை கிரியேட் பண்ணி அவங்களுக்கு குழந்தை வேணும் ஆமாம் அப்படிங்கிறீங்க. ஆமாம். ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி இருந்தது அவங்க கிட்ட பேச? அவங்ககிட்ட ஃபஸ்ட்டு நான் அவங்ககிட்ட டேரெக்டாக என்னால் போக முடியாது. ஏன்னா அவங்க சேல்ஸ் பண்ணுறவங்க பார்ட்டியே வித்யான்றவங்ககிட்ட என்னால் டேரெக்டாக நெருங்கவும் முடியாது. அவங்கள நான் என்னை டேரெக்டாகவும் கால் எடுக்கவும் எனக்கு நம்பரும் கொடுக்கல. தீபான்றவங்க கிட்ட அவங்க நட்பு ரீதியாக தான் நம்மக்கிட்ட பழகிட்டு இருக்காங்க. அவங்க பழகிட்டு இருக்கும்போது நான் சொல்கிறேன், சரி ஓகே, என்கிட்ட ஒரு பாய் ஒருத்தர் இருக்கார், அந்த பாய்க்கு வந்து ரொம்ப வருஷமாக குழந்தைலாம் இருக்குது, 50-55 வயசு இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். அவங்க குழந்தைய வந்து என்ன சொல்கிறாங்க, சரி ஓகே அப்படின்ட்டு எல்லாமே பேசுகிறோம். அதுக்கப்புறம் அவங்க கான்கால் போடுறாங்க. அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நினைக்கிறேன், செவ்வாய்க்கிழமை கான்கால் போடுறேன். கான்காலில் எனக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி வந்து என்கிட்ட குழந்தை இருக்குது, 10 மாத குழந்தை. அந்த 10 மாத குழந்தை வீடியோவும் அனுப்பிச்சிட்டாங்க. அது என்னன்னா வீடியோவோட இருக்குது. ஹலோ வித்யா சார். மேடம். சார் 10 years இது சொல்லியிருந்தேன். இல்ல எத்தனை மாசம் குழந்தை? 3 months. 3 மாசமா? உங்க பாப்பாவா? யார் பாப்பா மேடம்? இல்ல வெளியே தான் சார். வெளியிலயா? சரி சரி. அது எதனா ஒரே பிரைஸா? பிரைஸ் ஒரே ரேட்டான்னு கேக்குறேன். ஆமா, அதுல இருந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆகாது. ஆமா, ஒரு காஃபி அதுல அப்படிங்களா? இருந்து எதுவுமே ரெடியூஸ் ஆகாது. ஓ, இது நாளைக்கு எதனா ஒரு பிரச்சனை கிச்சனை வர மாட்டாங்க? A to Z எதுவும் இல்லை, நான் தான் இருப்பேன். ஓகே காஃபி மா. ஓ, கூட ஏன்னா எங்களுக்கு தெரியாது இதை பத்தி எதுவும், அதனால அவங்க ரொம்ப குழந்தை இல்லாதவங்க, ஒரு 10-12 வருஷமா. ஓகே சார். ஹலோ, சொல்லுங்க. அதான் மேடம், அவங்க குழந்தை சொல்லுங்க. இல்லாதவங்க ரொம்ப அவங்க காசுலாம் ஒரு மேட்டர் இல்ல. நாளைக்கு வளர்த்து நம்ம ஒரு ஆளாக்குனதுக்கு அப்புறம் என்ன ஒரு பிரச்சனை எனக்கு வரப்போகுது? வந்து எந்த ஒரு எனக்கு என் சைடுல இருந்து உங்களுக்கு எந்த இஷ்யூவும் வராது. ஒன்லி மெட்டீரியல் மட்டும் தான் கிடைக்கும். ஓகேவா? பேப்பர் ஒர்க் A to Z எல்லாமே நீங்க தான் பாத்துக்கணும். என் சைடுல வந்து மெட்டீரியல் மட்டும் தான் நான் கொடுப்பேன். மெட்டீரியல் இது ஓகே. ஓகேவா? மத்ததெல்லாம் நீங்க தான் பாத்துக்கணும். என் சைடுல இருந்து எதுவுமே வராது. நாட் ஈவன் சிங்கிள் பேப்பர் வராது. அதோட ரேட் என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா 10 லட்சம்ட்டு நைட்டு இந்த ஸ்கிரீன்ஷாட்ல இருந்துச்சு. அதை வச்சு தான் நான் பேசினேன். 10 லட்சம் சொல்லியிருக்கீங்களே என்னன்னு கேட்குறேன். அவங்க 10 லட்சம்னா சார் அது வந்து குழந்தையோட ரேட்டு, எக்ஸ்ட்ரா 2 லட்சம் வந்து கமிஷனு, மொத்தம் 12 லட்சம்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. 13 லட்சம் நான் தான் அப்படியே பேசி அதை பேரம் பேசி, ஏன்னா எந்த இடத்துலையும் டவுட் வந்துடக்கூடாது, நம்ப வைக்கணுன்றதுக்காக அப்படியே ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறேன். அவங்க கடைசியில் மதிய டைமில் 12 லட்சத்துக்கு ஓகே பண்ணிட்டாங்க. ஹலோ. என்ன மேடம் இது வந்து இருங்க ஒரே நிமிஷம். 10 ரூபான்னு நேத்து நீங்க சொன்னீங்க, இவங்க சொன்னாங்க சரின்ட்டு ஃபார்வர்ட் பண்ணாங்க. ஒரு நிமிஷம் நான் வந்து என் கமிஷனை சொல்லல, எதுவுமே சொல்லல. அவளுக்கு நைட் எனக்கு வந்தது, நான் அப்படியே ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். இந்த கூமுட்ட அக்கா வந்து என்கிட்ட போன் பண்ணி காலையில கேட்டிருக்கணும். என்கிட்ட எதுவுமே கேட்கல. நான் காலையில 9:30க்கு மீட்டிங்ல உட்காந்தவ இப்பதான் லஞ்சுக்கு வெளியே வந்தேன். சரிங்களா? அவங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணி பேசியிருந்தாங்கன்னா நான் சொல்லி இருந்திருப்பேன் விஷயத்த. ஏன்னா எனக்கு குடுக்கறவ வந்து கமிஷன் வைக்காம தரவே மாட்டான். நான் வெளியே எடுத்துட்டு வர்றதுக்கே கஷ்டமாயிரும். இதுக்கு முன்னாடி நான் பண்ணிருக்கேன், இப்பவும் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க சொல்லுங்க. இப்ப கூட ஒரு பேபி இப்ப 2.5 வயசு பார்த்தா பையன் இருக்கான். நீங்க சொல்றத பொறுத்துதான் எதுனாலும் நான் சொல்லுவேன். உங்களுக்கு அடுத்தடுத்து வேணா கூட நான் உங்களுக்கு பண்ணி தருவேன். ஓகே 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 ஓகே. அந்த பொண்ணுக்கு கமிஷன் இல்லாம, அவ டோனர்ஸ் வச்சு பண்றவ, அவ கமிஷன் இல்லாம வந்து வேலை செய்ய மாட்டா. அவ 3 லட்சம் ரூபாய் வைக்காம நீ எப்படி சொல்லலாம்னு என்ன புடிச்சு ஏறுற மச்சி. நான் சொல்றதுக்கு இல்ல, நான் அந்த அக்கா கிட்ட சொல்றதுக்குள்ளயும் அந்த அக்கா போட்டு விட்டாங்கம்மா, எனக்கு லைன்ல வந்தாங்க அப்படின்னு சொன்னா டிராப் பண்ணிரும், ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொன்னாங்க. இல்ல அப்ப கூட ஒரு ஏதோ ஒரு இது வேணும்ல, ஒரு 2 ரூபா. இப்போ நான் நைட்டு ஒருத்தர்கிட்ட காலையில 10 லட்சம் ரூபாய்க்கு ஒண்ணு வந்திருக்கேனே, உங்களுக்கு குழந்தை இல்லைன்னீங்களேண்ணே, நீங்க ரொம்ப நாளா கஷ்டப்படுறீங்க இது வேணா அப்படின்னு பேசிட்டு இப்ப வந்து நீங்க சொல்லுங்க. இல்ல நீங்க சொல்லிருங்க. ஆனா அந்த பொண்ணு இவளுக்கு ஏதோ என் தெரிஞ்ச 3 ரூபா அதிகம் இல்ல, ஏதோ ஒரு 2 ரூபானா கூட பரவாயில்ல. இது திடீர்னு வந்து ஒரு 3 ரூபா 4 ரூபா ஏத்துறேன்னா எப்படி இது? 2.5 லட்சம். ஆனா எதுல வேணா கம்மி பண்ணிக்கிறேனா, அந்த பொண்ணு கம்மி பண்ண மாட்டானா? 2 ரூபா வேணா வச்சுக்குங்க. ஆனா அந்த பொண்ணு கம்மி பண்ணாதுன்னா எனக்கு டீலர் இல்லாம போயிரும். அந்த பொண்ணு
வாடகை தாய் வச்சுதானே நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு ஆ ரவுண்டா போயிடுச்சுன்னா எங்களுக்கு ஒரு 2000 ரூபாய் என்னன்னா இருக்கு சொல்லுங்க. 2000 ரூபாய்ல அவளுக்கு பாதி எனக்கு பாதி. உண்மையே சொல்றேன், நான் எதுக்கு பொய் சொல்லணும்? ஆ ம் இப்ப அவ எந்துல கை வைப்பா. நீங்க அட்லீஸ்ட் ஒரு 2000 ரூபாய் பண்ணுங்க ப்ளீஸ். நான் எப்பவுமே அனுப்ப மாட்டேன். சரி ஒருத்தவங்க உங்களுக்கு ஒண்ணு அந்த ஒண்ணு அளவுக்கு டேலண்ட் புரிஞ்சுக்குங்க. இருக்கா? சரி 2 அப்படி ரூபாய் கிடையாதுங்க. பண்ணுங்க. பண்ணதுக்கு ஒண்ணு சரி நீங்க விட்டுருங்க. இல்ல ஓகே, நான் 2 ரூபாய் பண்ணுங்க. நான் 12 ரூபாய்க்கு முடிச்சிருங்கண்ணா. இதுக்கு சரி, இது மேல என்ன நீங்க டிமாண்ட் ப்ராசஸ்ங்க அது? பண்ணாதீங்க. இது அப்படியே கான்வர்சேஷன் நானும் இவங்க தீபா கிட்ட வந்து பேச்சு போட்டுட்டு இருக்கேன். ஆனால் தீபாவை பொறுத்த வரைக்கும் எதுவுமே தெரியாது. அவங்க வந்து சும்மா பேசுகிறாங்க. அவங்ககிட்ட பேசி அதை வந்து என்கிட்ட கன்வே பண்ணுறாங்க. ஓகே. நான் ரொம்ப கேட்கும்போது அவங்ககிட்ட கான்ஃபரன்ஸ் கால் போவாங்க. இப்படியே இப்படி தான் நடந்துகிட்ருக்கு. ஃபர்ஸ்ட் நாள் நான் ட்ரை பண்ணுறேன். எனக்கு வந்து சரியாக ரெஸ்பான்ஸ் இல்லை. ஈவினிங்குள்ளே அந்த குழந்தை சேல்ஸ் ஆகிடுச்சுன்னா அவங்க அது சொல்ற ஆமாம் சொல்கிற குழந்தை ஈவினிங்கில் சேல்ஸ் சேல்ஸ் ஆகிடும். ஆயிடுது. ஈவினிங் அவ்வளோ சேல்ஸ் ஆகிடும் ஃபாஸ்ட் மூவிங். அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஆமாம். அடுத்த நாள் வருது, இன்னொரு குழந்தை காட்டுறாங்க. அது வெறும் 3 மாதம் 30 நாள் குழந்தை. 30 நாள் குழந்தை அதுக்கு வந்து ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கும் சேம் ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இதில் எதுவுமே கம்மியாக ஆகாது. 12 லட்சம். சரி ஓகே, எங்கே இருக்குன்னு புதன்கிழமை அன்றைக்கின்னு நினைக்கிறேன். அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கேன். அந்த புதன்கிழமை ஓடுது. அன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் அவங்கள ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்கேன். என்ன தான் பண்ணுறாங்க? ஏன்னா நான் பேச்சு போட்டுகிட்டே இருக்கணும். எனக்கு குழந்தை வந்து பாய் ரொம்ப கேட்குறாரு. அவர் வயசானவர், அவங்க வீட்டுக்கு சொத்துக்கு யாருமே இதுக்கப்புறம் கிடையாது அப்படின்லாம் பேசணும். அவங்களுக்கு இன்னும் ஆர்வத்தை தூண்டுது நம்ம பேச பேச. அவங்க என்ன பண்ணுறாங்க, கொடுத்துருவாங்க. நான் இங்கே நடக்கிறத எல்லாமே நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், எனக்கு நைட்டு இருந்து காலையில் எனக்கு அந்த ஃபோட்டோ அனுப்புனாங்க பாருங்கள். இவங்க ஃபஸ்ட்டு ஃபோட்டோ அனுப்புனாங்களா, அப்பயே எனக்கு தெரிஞ்ச ஒரு இந்த கொடுங்கையூரில் P6ல் இந்த சரவணன் இன்ஸ்பெக்டர், அவர் நம்மளுக்கு ரொம்ப பழக்கம். அவருக்கு வந்து இந்த மாதிரி விஷயம் இருக்குண்ணே அப்படின்னும் போது அவர் வந்து இது என் லிமிட்டில் வராது, ஆனால் உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்ட்டு அவர் தான் வந்து நான் இருக்கிற ஏரியாவில் இருக்கிற ரஜினிகாந்த்ன்ட்டு சார் ஒருத்தர் இருக்கார். அவரும் அங்கே இன்ஸ்பெக்டராக இருக்கார். அவரை வந்து சொல்கிறாரு, இவர்கிட்ட நீ போ அப்படின்னும்போது அவர்கிட்ட போனோன்னே தான் அவர் இதை தீவிரமாக படுத்தி அங்கே இருக்கிற ஐஎஸ் டீமு அப்புறம் டிசி சார் எல்லாருமே சேர்ந்து இதை என்னை வந்து நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் ஒத்துழைச்சாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, டக்குன்னு இப்போ ஒரு கேர்லெஸ்ஸாக இப்போ எல்லாருமே சொல்லுவாங்க காவல்துறை வந்து சரியாக செயல்படலை அப்படி இப்படின்னுவாங்க. அப்படிலாம் இந்த விஷயத்தில் பண்ணவே இல்லை. எனக்கு பெரிய ஆச்சரியமே அவங்க பண்ணது என்னென்னா, நம்ம சொல்ல நம்மளுக்கே தெரியாமல் அவங்க வேலை பார்க்குறாங்க. அவங்க நீங்கள் பேசுங்க, நீங்கள் பண்ணுங்கன்ட்டு எல்லாத்தையுமே ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் என்ன பண்ணுறேன், இவங்க ஒரு நாள் ஒரு குழந்தை சொன்னால் என்னடா ஈவினிங் சேல்ஸ் ஆகுது, அதிர்ச்சி மேலே அதிர்ச்சி. அந்த லேடிஸ் என்கிட்ட பேசும்போது தான் இருக்கிறதே ஒரு என்னென்னா, நீங்கள் ஒரு குழந்தைன்னா குழந்தை கூட விற்கிறோன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க, சார் இந்த குழந்தை இந்த கலர் எப்படி ரேட்டு இவ்வளோ மெட்டீரியல் சார், எந்த மெட்டீரியல் ப்ராடக்ட் ஃபாஸ்ட் மூவிங், இந்த ப்ராடக்ட்லாம் இனிமே கிடைக்காது, அவ்வளோ வயிற்றுச்சலாக இருக்கும். நீங்கள் இது ஒரு விஷயம். அதுவும் சென்னையில் மெயின் ஏரியாவில் இந்த மாதிரி நடக்குது. அதுவும் இது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ரெகுலராக பிஸ்னஸில் இருக்கிறவங்க தான் இந்த வார்த்தை வரும். புதுசாக பண்ணுறவங்க எல்லாம் குழந்தைங்க ஒரு குழந்தை இருக்குது சார் அதோட முடிச்சிருவாங்க. இது வந்து ரெகுலராக இது பண்ணுறதுனால மட்டும்தான் அவங்க வார்த்தைங்க மாற்றுறாங்க. அவங்க வந்து எங்கே வெளியே தெரிஞ்சிட போதும் மெட்டீரியல் ப்ராடக்ட்டு அவங்க சேஃப்டிக்கோசம் இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க இந்த வார்த்தை. எனக்கு இதுதான் இன்னும் பயங்கர இருந்துச்சு. நீங்கள் என்னென்னா நினச்சிக்கோங்க, எனக்கு ரொம்ப அப்படியே என்னோட எமோஷனல் என்ன கட்டுப்பட்டோம்ல சார், என்ன பண்ணுறது இவங்களை பிடிச்சாகணுன்றதுக்காக எல்லாமே பண்ணுறேன். அப்போ வந்து இவங்க ஒரு நாள் ஒரு குழந்தை கடைசியாக எதனா ஒரு குழந்தையாவது பாய் கேட்குறாரு. இந்த பாயின்றவர் நம்ம சும்மா ஒரு கற்பனை. அவர் வந்து கேட்குறாரு, நீங்கள் என்ன தான் பண்ண போகிறீங்க? பாய் வீட்டில் லாஸ்ட் வரைக்கும் வீட்டில் உட்காந்து இவ்வளோ நேரம் உட்காந்துட்டு அழுதுட்டு போகிறாரு குழந்தை இல்லைன்ட்டு. நீங்கள் என்ன குழந்தை பாண்டிச்சேரியிலேருந்து வருது நீங்களே இல்லை, நீ ஏன் வரல அப்படி நான் கேட்கும்போது அவங்கள இல்லை சார் அரேஞ்ச் பண்ணிடலாம், நீங்கள் அதெல்லாம் பற்றி கவலைப்படாதீங்க கார்த்திக் சார், அசால்ட்டாக பேசுகிறாங்க. சரி நானும் ஃப்ரீயாக விட்டுட்டேன். ஏன்னா இவங்களை விட்டு பிடிக்கணும். எல்லாரும் ஐஎஸ் டீம் வெயிட் பண்ணுது, எல்லாம் இவங்க தனிப்படையெல்லாம் எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே எப்படியும் வருவாங்கன்ட்டு. கரெக்டாக எங்களுக்கு டைமு கிடைக்கணும் அப்படின்னு நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். ஒரு ஃபோட்டோ அனுப்புகிறாங்க. ஒரு 2.5 வயசு குழந்தை இருக்கும். நல்லா வளர்த்தியான பையனாக தான் இருக்கான். நல்லா கொஞ்சம் கருப்பாக இருக்கான். 2.5 வயசுனா கண்டிப்பாக விவரம் தெரிஞ்ச குழந்தையாக இருக்கும். அந்த குழந்தைக்கு வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. சேம் அதே ரேட்டு, 12லேருந்து கம்மிலாம் ஆகலை, அதே ரேட்டு. கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டோடு இருக்குது. கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்? ஆமாம், அந்த பர்த் சர்டிஃபிகேட் இருக்குது. அதில் எல்லாமே மென்ஷன். எப்படி இவ்வளோ ஓப்பனாக இவங்க ஷேர் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஓகே, அதுல பெயர்கள்லாம் இருக்கா சார்? தந்தை தாய் பெயர்கள் எல்லாமே இருக்கு. எல்லாமே இருக்கு. அதுல எல்லா டீட்டெயிலும் இருக்கு. குழந்தைய வந்து ஓப்பனாகவே காட்டுறாங்க. அப்படி காட்டும்போது நான் அதிர்ச்சி ஆகிட்டேன். அப்போ வந்து நான் வந்து எனக்கு இன்னும் போகும்போது எனக்கு போலீஸுக்கும் இருக்கணும், இன்னும் ஒரு சைடில் வந்து எனக்கு வந்து
சப்போர்ட்டுக்கு ஆள் வேணும்ன்ட்டு தான் நான் வந்து உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ஒருத்தர் இருக்காரு, நம்ம அண்ணன் ஒருத்தர், எஸ்பி கண்ணன்ட்டு. ஓகே. அவர்கிட்ட நான் ஆலோசனை கேட்கும்போது அவர் வந்து அவரும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாரு, இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணுன்ட்டு. ஸோ அவர் ஹெல்ப் பண்ணும்போது நான் என்ன பண்ணுறேன், இவங்க திடீர்னு எனக்கு ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. இதில் எல்லாமே போயிட்டு இருக்கு, ஃபோட்டோலாம் எல்லாமே போச்சு. கரெக்டாக வெள்ளிக்கிழமைன்னு நினைக்கிறேன், கடந்த வெள்ளிக்கிழமை காலையில் வந்து கார்த்திக் இடம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. எந்த இடம்னா ஒரு பார்க் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, எங்க வரணும் விநாயகபுரம், விநாயகபுரத்துக்கிட்ட ஒரு பார்க் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அந்த பார்க்கு தான். இதில் என்னென்னா ஒரு ரொம்ப ஒரு இது விஷயம்னா, இவங்க பார்க்கை ஃபிக்ஸ் பண்ண உடனே எனக்கு ஒரு ஃபோன் வருது, ஃபோன் கால் அவங்களே தான் பண்ணுறாங்க. பாப்பா வந்து பசியில் இருப்பான், நல்லா பாப்பா பசியில் இருக்காங்க, நீங்கள் அவங்க எடுத்துகிட்டு வர குழந்தைங்க, அவனுக்கு ஒரு பால் பாட்டில் வாங்கிக்கிட்டு பால் வாங்கிடுவாங்கன்றாங்க. அந்த பால் வாங்கிட்டு வாங்க. சரி, பசியில இருக்கிற அளவுக்கு அவங்க எந்த இடத்துல அந்த குழந்தைய வச்சிருக்காங்க, என்ன நிலைமையில அந்த குழந்தைய ட்ரீட் பண்ணி அவங்க வைக்கிறாங்க? அவங்க இப்போ அதுதான் அந்த குழந்தை வந்து அவங்க வீட்டில் வித்யா வீட்டில் தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அதான் அது சொல்கிறாங்க. அது சொன்ன உடனே எனக்கு அப்படியே வயிற்றுச்சலாகிடுச்சு, என்னடா இது சை, அப்படியே இவ்வளோ அசால்ட்டாக சொல்கிறாங்களேன்ட்டு என்ன பண்ணுறேன், நான் அங்கே ஒரு 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 தனியார் மெடிக்கலில் போயிட்டு அந்த பால் டப்பா வாங்கிட்டேன். அங்கே கூட பாருங்கள் ஒரு மனிதாபிமானம் எப்படி இருக்குன்ட்டு, பால் பாட்டில் வாங்கிட்டு ஒரு டீ கடைக்கார அக்கா இருக்காங்க அந்த லைனில், அவங்ககிட்ட போயிட்டு நான் பால் டப்பா அக்கா வாஷ் பண்ணிவிட்டு எனக்கு பால் மட்டும் இது ஃபுல்லாக ஊற்றி கொடுக்க முடியுமான்னு கேட்குறேன். எங்கெங்கெல்லாம் இருக்கானா இவங்க எப்படி இருக்காங்கன்றது, அவங்க அந்த பாலை ஃப்ரீயாக தராங்க, ஊற்றிட்டு அக்கா எவ்வளோ கணக்கு. இப்போ நிறைய டீ கடையில் வந்துட்டு குழந்தைங்களுக்கு பால் அப்படின்னு டப்பா கொடுத்தாலே நிறைய பேர் அவங்க ஃப்ரீயாக தராங்க. அதை பார்த்தோன்னே எனக்கு அந்த அக்கா காசு கேட்கவும் கண்ணை கலங்கிட்டுச்சு. நீங்கள் என்னென்னா வச்சுங்க, அந்த மாதிரி ஆகிட்டேன், நான் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டேன். ஏன்னா ஒரு பால் வந்து சாதாரண ஒரு விஷயம், அதுக்கே வந்து ஒரு அவங்க எவ்வளோக்கு என்ன எவ்வளோ சம்பாரிச்சிட போகிறாங்க, அவங்களுக்கே அந்த பால் வந்து அவ்வளோ எமோஷ்னலாக இருக்கும்போது அவங்க கொடுக்குறாங்க என்கிட்ட. கொடுத்துட்டோடனே நான் அதை வாங்கிட்டு ரெடியாக நிற்கிறேன், இவங்க டைம்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்ட்டு. சொன்ன இடத்துக்கு எல்லாருமே நம்ம காவல்துறை எல்லாருமே வந்துட்டாங்க. அந்த எல்லாருமே உட்காந்து வாட்ச் பண்ணி அவங்க எல்லாரும் வாட்ச் பண்ணுறாங்க. ஒரு திரைப்படமாக தான் இருக்குது. அவங்க தீபா நிற்கிறாங்க. நான் தீபா கிட்ட போயிட்டு, ஆனால் தீபா கிட்ட போயிட்டு நான் வந்து ஒன்றும் பயப்படாதீங்க, இல்லை நான் இந்த விஷயம் நீங்கள் என்கிட்ட சொல்லும் போது நான் காவல்துறையினர்கிட்ட போயிட்டேன், இது வந்து ஃபஸ்ட்டு நான் மூவ் பண்ணிட்டேன், நீங்கள் பயப்படாதீங்க. ஏன்னா தீபான்றவங்க ஒரு கேரக்டரு என்கிட்ட பேசும்போதெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, குழந்தை வந்து ஒருத்தருக்கு போனால் போதும், அவங்களுக்கு போனால் ஒரு குழந்தை இல்லாதவங்களுக்கு அவங்க அப்படி தான் பேசுகிறாங்க, நல்ல விதமாகவே பேசுகிறாங்க. அது வரைக்கும் சே இவங்க இவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்ட்டு நான் அவங்ககிட்டயும் நல்ல விதமாக பேசுவேங்க. அவங்களும் ஒரு நாளும் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கால் கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, இந்த மாதிரி சே அவங்களுக்கு கொடுத்துரு பாவம் அப்படின்ட்டு அவங்ககிட்ட பேசுகிறாங்க. நான் அவங்கள நீங்கள் பேனிக் ஆகாதீங்க, காவல்துறையினர் இங்கே தான் இருக்காங்கன்ட்டு. கொஞ்ச நேரத்தில் தீபா வந்து இல்லை அவங்க வித்யா வரேன்னாங்க, இந்த இடத்துக்கு வரேன்னாங்க குழந்தைய கூப்பிட்டுட்டு, ஃபோனு சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சுன்னொடனே நான் அது அப்படியே ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆகிட்டேன். இது திரைப்படத்தில் வர மாதிரி ஒரு பெரிய ட்விஸ்ட்டு. நான் இவங்ககிட்ட பேசிக்கிட்டு காவல்துறையினர் அவங்க வீட்டுக்கு கூட்டின்னு போயிட்டு அங்கே போய் செக் பண்ணிடலாம் அப்படின்ட்டு டக்குன்னு அவங்க ரொம்ப துரிதமாக செயல்பட்டாங்கன்றது இது நான் சொல்லியே ஆகணும். எப்படா இது, அவங்கள பாராட்டி தான் ஆகணும். காவல்துறையினர் என்ன பண்ணுறாங்க, எல்லாம் அவங்கள ஒரு தீபாவை காரில் ஏற்றிட்டாங்க. நான் என் பைக்கில் அப்படியே பேக்கில் போகிறோம், அவங்க வீட்டுக்கு போனால் ரதி தேவி அங்கே தான் இருக்காங்க. ரதி தேவின்றவங்க அவங்க கஷ்டத்துக்கோசம் வித்யா கிட்ட வராங்க, வித்யா கிட்ட குழந்தைய வைக்க வராங்க. ஓகே. அப்போ வித்யா கிட்ட குழந்தைய வைக்க வரும்போது வித்யா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த குழந்தைய தான் கூட்டுன்னு பைக்லேயே இதுலேயே வராங்க போல், இங்கே யாரையாவது தீபாவை பார்க்க வராங்க. நான் என்ன நினச்சேன், அவங்க சுவிட்ச் ஆஃப்னு நினச்ச உடனே யார் அந்த ரதிதேவி சுவிட்ச் ஆஃப்னு நினச்சோடனே ரதிதேவி எஸ்கேப்பு, நம்மளால் கூட்டத்தை நெருங்க முடியல அப்படின்னு நான் திங்க் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் அந்த வீட்டுக்கு போனால் அந்த இவங்க இருக்காங்க, சாரி வித்யா எஸ்கேப்பு, ரதிதேவி தான் அங்கே வீட்டில் இருக்காங்க. நான் வந்து ரதிதேவியை பார்க்க, அதாவது நாங்கள் போகிறோம், யதார்த்தமாக வீட்டுக்கு போகிறோம், ஓப்பன் பண்ணால் உள்ள ஒரு பாப்பா படுத்துட்டு இருந்துச்சு. அது ஒரு 2 வயசு குழந்தை இருக்கும். அது ரதிதேவி அவங்களுடைய குழந்தையா? கிடையாது, அது என்ன குழந்தைன்னு தெரியல. இவங்க தான் வந்து வித்யா தூக்கின்னு வந்தது தான் ரதிதேவியோட குழந்தை. ரதிதேவி அவங்க கஷ்டத்துக்கோசம் இது பண்ணுறாங்க. இவங்க உள்ளே வந்துட்டாங்க. நான் உள்ளே வந்து போலீஸும் உள்ளே வந்துட்டாங்க, எல்லாருமே விசாரிக்கிறாங்க. விசாரிச்சுட்டு அங்கே இருக்கிற கிடைக்கிறதெல்லாம் எடுத்துன்னு போகிறாங்க. நானும் ஐயோ அவ்வளோதான், இவங்க வித்யாவை நம்ம மிஸ் பண்ணிட்டோம், இது பெரிய நெட்வொர்க்கு விட்டுட்டோமே அப்படின்னு வச்சேன். இதில் எனக்கே ட்விஸ்ட் இது.
எப்படின்னா எனக்கு முன்னாடி எப்பயோ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க வித்யாவை. நம்ம இங்கே சுவிட்ச் ஆஃப்னு ஆச்சு பார்த்தீங்களா, அப்பயே ஓகே. இந்த தூக்கிட்டாங்க அவங்க. டைம்ல அவங்க முன்னாடி விடல, அவங்கள மூவ் பண்ணவே விடல அவங்க. இதுக்கு மேலே விட்டு இவங்கள பேச வச்சு அவங்க வந்து நம்மளை பார்த்து அதுக்குள்ளே இருக்கும்போது தூக்கிட்டு இருக்காங்க. ஓகே. அதுதான் இதில் பெரிய ட்விஸ்ட்டே. அவங்க போலீஸ் எப்பயோ தூக்கிட்டு அவங்க ஸ்டேஷனுக்கே போயிட்டு இருக்காங்க. ஸோ நான் தீபா கிட்ட இவங்க கிட்ட சொல்கிறேன், நீங்கள் பயப்படாது, நீங்கள் தப்பு பண்ணல, பயப்படாது. அப்புறம் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் இருக்கும். சார் என்ன சார் ஆச்சுன்னு அதுன்னு பேசிட்டு இருந்தபோது வெளியே வந்து சொல்லும் போது தான் தீபா வந்து கமிஷன் வச்சாங்க. அவங்களும் இதில் அப்படின்னு வித்யா சொல்லி வித்யா இல்லை காவல்துறையினர் என்கிட்ட சொல்கிறாங்க. அதான் அவங்களையும் இந்த குற்றம் செஞ்ச பட்டியலில் அவங்களும் வராங்க, A2 வராங்க. அதுதான் எனக்கு பெரிய அதிர்ச்சி. இன்னும் நம்ம கூட ஒருத்தவங்க கூட இருந்தாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு குழந்தை யாருக்குன்னா போகணும்னு சொன்னவங்க இன்னும் அப்படியே வைத்தறிச்சல் ஆயிடுச்சு. என்னடா இது கமிஷன் வாங்கியிருக்காங்க. கமிஷன் வாங்கியிருக்காங்க. ஸோ எனக்கு என்னென்னா இந்த படம் தாக்கம் தான். இந்த படம் தாக்கம் ஒன்று, நம்மளும் கொஞ்சம் குழந்தை வச்சுருக்கோம். இதுக்கப்புறம் என்ன மாதிரி எனக்கு நடக்குமோ இல்லை என்ன எதுன்னு தெரியல. ஏன்னா நான் ஓப்பனாக தான் போகிறேன் வரேன், நான் அங்கேயும் ஒளியில் ஓப்பனாக தான் எல்லா இடத்துலையும் பேசியிருக்கேன். அந்த டைமில் என்ன வந்துச்சோ அதை நான் பண்ணிட்டேன். பட் இதுக்கப்புறம் எப்படி இருக்கும் என்ன இதுன்ட்டு. கண்டிப்பா ஒரு தந்தையா நீங்க வந்துட்டு உங்களோட உணர்ச்சி புரியுது, இது கண்டிப்பா வெளில வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஆடியோக்களை நம்ம கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க, நான் இப்போ ஈஸியா ஷூட்டிங்ல இருக்கேன், அப்போ அவங்கலாம் என்ன வேலை பார்க்குறாங்க, பிஹைண்ட்ல இந்த வேலைலாம் பார்த்துட்டு இருக்காங்களா அப்படிங்கிற விஷயமும் ஒன்று. அவங்க வந்து அது அவ்வளோ அந்த ஆடியோவில் நீங்கள் கேட்டிங்கன்னா பக்கத்தில் யாரோ இருக்காங்க, அவர்கிட்ட வந்து பேசுகிறாங்க, இந்த மாதிரி மாமா நான் வந்து இப்படி போகலாமா, இந்த டைமுக்கு போக முடியுமா. ஏன்னா நான் அன்றைக்கி குழந்தை கேட்டிருக்கேன். நான் வந்து ஒரு 8-9க்குலாம் வந்து பாய் எங்கள் வீட்டில் இருக்காரு அப்படின்ட்டு குழந்தைய நான் கேட்டிருக்கேன். பார்த்தோம் அப்படின்னா ஹெல்தி ப்ராடக்ட் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ஹெல்தியாக இருக்க குழந்தைங்களுக்கு வேற ஒரு ரேட்டா? ரேட்டில் வந்து இவங்க அப்படியே கன்வின்ஸ் ஆகவே மாட்டுறாங்க. அவங்க என்னன்னா 13 லட்சம் அதில் கமிஷன் வச்சு இதெல்லாம் 10 லட்சமா யாருக்கு என்ன எவ்வளோ போகுதுன்னெலாம் எனக்கு தெரியல. ஒரு ரேட்டு 13 லட்சம், நம்ம கம்மி பண்ணால் பேரம் பேசினா 12 லட்சம், அந்த மாதிரி இது பண்ணுறாங்க. இது என்னன்னா இவங்க எனக்கு ஒரு பெரிய ட்விஸ்ட் அவங்க கொடுத்தாங்க. ஒன்று, நான் பார்ட்டிக்கிட்ட பேசணுன்ட்டாங்க. நம்ம ஒரு பிம்பமாக உருவாக்கி இருக்கிற ஒரு பார்ட்டி, அந்த பார்ட்டிக்கிட்ட நம்ம பேசணுன்ட்டாங்க. என்னால் என்ன அது ஏன்னா இவங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அரை மணி நேரத்தில் நம்ம வந்து பார்க்குக்கு வர போகிறாங்க. ஓகே, அதுக்கு முன்னாடியே வந்து பேசணுன்றாங்க. அப்போ நீங்கள் யாரை ரெடி பண்ணுவீங்க? எனக்கு ஒன்றுமே புரியல. கை காலெலாம் எனக்கு அப்படியே நடுக்கம் ஆகிடுச்சு. ஒரு மாதிரி ஏதோ யோசிச்சுட்டே இருக்கேன். என்ன பண்ண அப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த SP கண்ணன்ட்டு வழக்கறிஞர் ஒருத்தர், அவர் திறமையாக செயல்பட்டார். நான் என்னன்னா நானே எதிர்பார்க்கல. ஆனால் நான் ஆல்ரெடி உனக்கு சொன்னேன்ல இந்த மாதிரிலாம் இப்படி இருக்குங்கண்ணா அப்படின்னு ஒன்று, விட்றா பார்த்துக்கலாம், நீ ஃபோனை போடுனார். அவர் வயசானவர் மாதிரி வாய்ஸ் எடுத்தார். அம்மா இந்த மாதிரிம்மா வந்துருங்கம்மா, எனக்கு குழந்தையே இல்லைம்மா, நீங்கள் எந்த குழந்தை கொடுத்தாலும் நான் வாங்கி பண்ணேன். அவர் ஒருத்தர் வாய்ஸ் கொடுத்ததுனால்தான் இவங்க அந்த இடத்துக்கு வரவே கன்ஃபார்ம் பண்ணாங்க. இவங்க என்னோட பல்ஸ் பிடிச்சி பார்க்குறாங்க, இவங்க என்ன நிலைமையில இருக்காங்க, இவங்க வாங்குறவங்க தானா இல்லை நம்மளை வந்து பிடிக்கிறதுக்கோசம் இது பண்ணுறாங்க. ஆனால் நான் ரொம்ப அதில் அந்த விஷயத்தில் இவங்களை விட்டுறவே கூடாதுன்ட்டு நான் பேரமே பேசாமல் 13 லட்சம் தானே ஓகேன்னு சொன்னாலும் அங்கே எதனா கொலாப்ஸ் ஆகிடும். அவங்கள சந்தேகமே எதுவுமே வரக்கூடாத அளவுக்கு தான் நான் ஃபுல்லாக மூவ் பண்ணேனே. ஒரு இடத்துலையும் நான் சந்தேகம் வர மாதிரியும் வச்சுக்கல. அதனால் இது நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக காவல்துறையோட பிடிச்சோம். அது ஓகே. இப்போ வித்யா வந்துட்டு குழந்தைய அழைச்சிட்டு பார்க் வரும்போது தான் கைது செய்கிறாங்க. காவல்துறை கைது செஞ்சிடறாங்க. ஓகே. என்ன ரீசனுக்காக வந்துட்டு இன்னொரு பர்சன் கைது பண்ணாங்கல்ல அவங்க வீட்டில் இருந்து, அவங்க என்ன ரீசனுக்காக குழந்தைய விற்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்? இந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கணவனார் கைவிடப்பட்டவங்க தான். ஓகே. 3 பேருமே. அதில் அந்த ரஜி தேவிக்கு வந்து அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு வந்து கஷ்டகாலம், கஷ்டகாலமாக இவங்கக்கிட்ட வந்து என் குழந்தைய விற்று கொடுன்னு அவங்க அப்ரோச் பண்ணுறாங்க. ஸோ அப்படி அப்ரோச் பண்ணும்போது தான் இவங்க வந்து டீல் பேசுகிறாங்க. பட் ஆனால் இவங்க டீல் பேசுகிறாங்க இது ஃபஸ்ட் டைம் கிடையாதுன்னு எனக்கு தெரியுது. ஏன்னா ஆல்ரெடி ஒரு 3 குழந்தைங்க வந்து ஃபோட்டோ அவங்க அனுப்ப என்ன மந்த் கேட்டாலும் ரெடியா இருக்குங்கிறாங்க, எப்போ வேணும்னு கேட்டாலும் ரெடியா இருக்குங்கிறாங்க, ஈவினிங்குள்ளேயே போயிடும் சார் இதெல்லாம் அப்படின்னு பேசுற அளவுக்கு அவ்வளோ டிமாண்ட்ல போயிட்டு இருக்குதா? ஆடு நம்ம இந்த ஆடு மாடு கோழிலாம் வாங்குவோம் பார்த்தீங்களா, அந்த இதெல்லாம் எங்கன்னா போனோம்னா இந்த நாய் பூனைலாம் வாங்கும்போது சர்டிஃபிகேட்டோட எது வேணாலும் நான் தரேன் அந்த மாதிரி விற்கிறாங்க. அந்த ஈக்குவல் ஆகிடுச்சு. அந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப என்னடா இது நம்ம கேட்கும் போதே சொல்கிறாங்க சர்டிஃபிகேட்லாம் இருக்குது. அதே மாதிரி பேரம் பேசுவோம் அவங்க. இன்னொன்று சொல்கிறாங்களே, நீங்கள் அதை விட இன்னொன்று பார்த்தீங்கன்னா, எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன நான் கேட்குறேன். நான் உங்களுக்கு வந்து ஏன்னா எந்த இடத்துலையும் டவுட், மேடம் நான் வந்து ஒரு 13 லட்சம் நீங்கள் கேட்குறீங்க,
நான் எங்கே எடுத்துகிட்டு வந்து தரணுன்றேன். நீங்கள் ஒரு இடம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் நான் அந்த 13 லட்சத்தை எடுத்துகிட்டு போயிட்டு 1/2 மணி நேரம் கழிச்சு தான் நான் வருவேன்றாங்க. ஓகே ஓகே. அப்போது இப்படி அவங்க சொல்லும் போது நான் 13 லட்சம் ரெடி பண்ணி ஆகணும். என்கிட்ட என் சரௌண்டிங்கில் நான் எங்கே போய் கேட்பேன்? என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அதுக்கான சூழ்நிலையை நான் உருவாக்கணும். காசே இல்லாமல் நான் குழந்தைய பார்த்தாகணும், இவங்களை பிடிச்சாகணும். அதுதான் ஒரு தைரியம். காசு கையில கிடையாது, ஆனா நான் மீட் பண்ண போறேன், காசை கொடுத்து குழந்தைய வாங்கணும். ஆனா அதுக்குள்ளேயும் போலீஸ் வந்துட்டு நீங்க காசும் கொடுக்கல, அவங்க வரத்துக்குள்ளேயுமே பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு ரொம்ப ஒரு இது என்னன்னா, இப்போ என்கிட்ட காசும் இல்லை. சப்போஸ் இவங்களை நம்ப வைக்கணும், போலீஸ்க்கு வந்து ப்ரூஃப் கம்பல்சரி வேணும். இவங்க பாட்டுன்னு வந்து காசு இல்லைன்னா வந்து அவங்க வரவும் மாட்டாங்க. அப்போ அவங்கள கைது பண்ணவும் முடியாது. அதுக்கு தான் நான் வந்து உட்காந்து அந்த பேசின விஷயமே. ஸோ உட்காந்து இந்த மாதிரிலாம் வந்து காசு வந்து ஒரு மேட்ரு கிடையாது, அவங்கள நம்ப வைக்கிறேன். காசே மேட்ரு கிடையாது. ஸோ ரொம்ப ஒரு பெரிய விஷயம் சார். நீங்கள் கூப்பிட்ட உடனே ஓகே நான் எங்கனாலும் வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொன்ன விஷயங்கள் சரி. இப்போ போலீஸ் தரப்புல இருந்து உங்களுக்கு எதுவும் சொல்லியிருக்காங்களா? நீங்கள் என்ன எப்படி இருக்கணும், என்ன மாதிரி? அப்படிலாம் எதுவும் சொல்லலை. ஏன்னா அவங்க இப்போ ஐஎஸ் டீம்னு ஒன்று இருக்குல்ல, அவங்க வந்து விசாரிச்சிருப்பாங்க. சப்போஸ் ரொம்ப பெரிய நெட்வொர்க்காக இருக்குது, இதனால் பாதிப்பு வருதுன்னா அவங்க இன்ஃபார்ம் கம்பல்சரி பண்ணியிருப்பாங்க. எல்லாமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்து நம்ம பாராட்டினாங்க. ரொம்ப அவங்களாம் வந்து பாராட்டி நம்மளை நல்லா அப்ரோச் பண்ணாங்க. நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. ஓகே. அதுவும் இந்த படம் வந்துட்டு ரொம்ப ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு எல்லாருக்குமே. அண்ட் தென் அது உங்களுக்கு ரொம்ப கனெக்டிவாக இருந்துச்சு. உங்களுடைய பேட்டி நான் பார்க்கும்போதே, நீங்கள் கொடுத்த அந்த ஸ்பீச்சில் பார்க்கும்போதே லைக் எனக்கு அது பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு இந்த ஒரு ஐடியாவே இருந்தது. ஓகே நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு. நான் பார்த்துட்டதுக்கப்புறம் அந்த ஐடியாவும் இருந்துச்சு. ஆனால் நைட்டு வரைக்கும் நான் அதை வந்து ரியாக்ட் பண்ணலை. நான் அவங்க என்கிட்ட ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போதே நான் ரியாக்ட் பண்ணலை. காலையில் நம்ம வீட்டில் ஒரு இன்சிடென்ட் ஆகுது, நம்ம பாப்பா அடிபடும் போது தான் கொஞ்சம் எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டு, சரி ஓகே நான் சொல்கிறேன், நான் வீட்டில் சொல்கிறேன். வீட்டில் பயங்கரமாக எங்கள் ஒய்ஃப்லாம் பயங்கரமாக பயந்துட்டாங்க. தேவையில்லாத வேலை உனக்கு அப்படின்ட்டு. ஏன்னா எங்களுக்கு எங்கள் சரௌண்டிங் நாங்கள் 3 பேர் தான், நானும் ஒய்ஃபு பாப்பா. ஸோ அதனால் ரொம்பலாம் யாருமே அக்கம் பக்கம்லாம் எங்களுக்கு அந்த அளவுக்குலாம் கிடையாது. ஸோ எங்களுக்கு நாங்கள் எதாக இருந்தாலும் எங்கள் 3 பேருக்குள்ளே தான். நாளைக்கு எதனா ஒன்றுனா கூட வீட்டை பார்க்கறதுக்கு இது கிடையாது. சரி, அதனால் வந்து ரொம்ப பயந்தாங்க. யாருமே இப்போ ஒரு கமெண்டை கூட உட்காந்து நைட்டில் படிக்கிறாங்க. அவங்க படிச்சுட்டு இவருக்கு பாதுகாப்பு வேணும்னுலாம் நிறைய பேர் சொல்லிடுறாங்களா. அப்படின்னும் போது யாராக இருந்தாலும் லேடிஸ் எதுவுமே இல்லை, அதாவது புதுசாக ஒரு பார்க்கும்போது அவங்களுக்கு பயம் தானே வரும். கண்டிப்பாக கண்டிப்பாக சார். கிரேட். ரொம்ப ஒரு பெரிய விஷயம் பண்ணியிருக்கீங்க. நிறையா பேருக்கு இது வந்துட்டு ஒரு இதுவாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தால் நம்மளும் புகார் கொடுக்கணும் அப்படின்னு முன் வரணும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நன்றி சார். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் எங்களுக்காக இது எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ்.